இந்த ஒரு வாழைப்பூ இருக்குது. நாளைக்கு எடுத்து ஒரு பொரியல் பண்ணிடணும். பொரியலாச்சும் கூட்டாச்சும் வச்சுருந்தேன். வெட்டுன்னு அளக்க எடுத்துகிட்டு வந்து தான் இதை வெட்டணும். அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஆலோவேரா செடி எப்படி காஞ்சி போய் கிடக்கு பாருங்கள், தண்ணி இல்லாமல். நல்லா அவ்வளோ செழிப்பாக அழகாக அந்த செடி கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. இப்போ போட்டிருந்த செடியெல்லாம் போயிடுச்சிங்க வெயிலில். இது வந்து தண்ணி டேங்குக்கு கீழே இருக்குது பாருங்கள். டேங்கு தண்ணி உழுவுற இடத்துல தண்ணியில் தன்னாலே இந்த கோரை முளைச்சி வந்துருக்குது. அது எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். தன்னாலே தண்ணியில் முளைச்சி வந்து எப்படி தண்ணியில் நிற்கிது பாருங்கள். செடி ஒருத்தவங்க கல்யாணத்தில் கொடுத்தாங்க. அது நல்லா பெருசாக வாழ்ந்துருச்சு. இது வந்து வெயிலாக இருக்கிறதுனால தொட்டிலே வச்சு தண்ணி ஊற்றி ஆகுது. இந்த பாருங்க, நிறைய ஓமவல்லி இருந்துச்சு. இப்போ வந்து அது பூ பூத்துருக்கு பாருங்கள். ஓமவல்லி நிறைய வச்சுருந்தோம், இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. இது சளி இருமலுக்கு இது கஷாயம் வச்சு குடிக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் மழை நாளில் நல்லா கஷாயம் வச்சு குடிக்கிறதுக்கு ஓமம் சீரகம் எல்லாம் போட்டு கஷாயம் வச்சு குடிக்கலாம். இஞ்சி வெயில் நேரத்தில் இந்த ஆலோவேரா ஜெல்லை எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணி வச்சுருந்தாக்கா ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து முகத்தை நல்லா கழுவின்னு இப்படி பளபளப்பாக நல்லா இருக்காங்க. முகத்தில் வேர்க்குரு இதெல்லாம் வராது. வீட்டு வாழை செடிகளை பாருங்கள். வாழை எல்லாம் வெயிலில் எப்படி நிற்கிது, நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு நல்லா செழிப்பாக தான் இருக்குது. வெயில் எதிரொலிக்கிறது அப்படி தெரியுது.